ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இந்திய தொழில் முனைவோர்கள் சர்வதேச அளவில் போட்டியிடும் திறன் கொண்டவர்களாக திகழ்வதாக பிரதமர் கூறியுள்ளார். தரமான மருத்துவக் கல்வியை உறுதி செய்வதை மத்திய அரசு முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். வேளாண் துறை மற்றும் விவசாயிகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜார்ஜியாவின் எகாட்டரின் கார்கோட்ஸ் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தின் 5வது ஆண்டு தினத்தையொட்டி இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதே நாளில் 196 நாடுகள் ஒருங்கிணைந்து பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. பின்னர் இது 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர், இன்று நடைபெறவுள்ள சர்வதேச பருவநிலை மாற்றம் தொடர்பான கூட்டத்திற்கு இங்கிலாந்து ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். உலகில் அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா ஆகிய நாடுகள் முறையே 25, 22, 13% அளவிற்கு புகை மாசுவை வெளியிடும் நிலையில் இந்தியா 3% அளவுக்கு மட்டுமே புகை மாசுவை வெளியிடுவதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு சம்மேளனத்தின் வருடாந்திர கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு கூடுதல் சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்றும் அவர் கூறினார். வேளாண் துறையில் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்க இந்த சட்டங்கள் வகை செய்வதாகவும் இதன் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை மண்டிகளில் மட்டுமின்றி பிறருக்கும் விற்பனை செய்வதற்கு இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நமது தொழில் முனைவோர்கள் சர்வதேச அளவில் போட்டியிடும் திறன் கொண்டவர்கள் என்றும் அவர் கூறினார். கோவிட்-19 காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நாட்டின் பொருளாதாரம் தற்போது புத்துயிர் பெற தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அந்நிய முதலீடுகள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். கடந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட சில கொள்கைகள் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததை கருத்தில் கொண்டு அதற்கு தீர்வு காணும் பொருட்டு சுயசார்பு இந்தியா இயக்கம் அறிவிக்கப்பட்டதாகவும் பிரதமர் கூறினார். நாட்டில் வேளாண் துறை மற்றும் விவசாயிகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். இதன் மூலம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்த பயன்கள் விவசாயிகளுக்கு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பம் மூலம் தகவல்கள் அளிக்கப்படுவதன் வாயிலாக தகவல் தொழில்நுட்பத்துறை பெறக்கூடிய பயன்களையும் விவசாயிகள் பெற்று வருவதாக கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் வேளாண் தொடர்புடைய கட்டமைப்புக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உணவு பதப்படுத்துதல் துறை வளர்ச்சிக்காக 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டார். புதிய வேளாண் சட்டங்களின் பயன்கள் குறித்து எடுத்துரைக்க வேண்டும் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பு சம்மேளன உறுப்பினர்களை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஃபிக்கி அமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் பேசிய அவர், பழைய நடைமுறைகளில் மாற்றம் இல்லாமல் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் வர்த்தகத்திற்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறினார். மேலும் ஊரகப் பகுதிகளில் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு விவசாயிகளின் வருவாய் பெருகும் என்றும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உலகளாவிய சுகாதார காப்பீட்டு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் உரையாற்றினார். உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் சாதாரண மக்களுக்கு 1,45,00,000க்கும் மேற்பட்ட இலவச சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கையையும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டார். முதற்கட்டமாக 17 மாநிலங்கள் மற்றும் 5 யூனியன் பிரதேசங்களின் மக்கள் தொகை, சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த தகவல்களின் அடிப்படையில் இந்த ஆய்வறிக்கை தொகுக்கப்பட்டுள்ளது. தரமான மருத்துவக் கல்வியை உறுதி செய்வதை மத்திய அரசு முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவக் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய அவர், எதிர்கால தலைமுறையினருக்கான தரமான சுகாதார சேவை தரமான மருத்துவர்களை சார்ந்ததாக உள்ளது என்று குறிப்பிட்டார்.
நிகழ்ச்சியில் 197 இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கும் 129 முதுநிலை மாணவர்களுக்கும் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் பட்டங்களை வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற முகாம்களில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக வாக்காளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. சிறப்பு முகாம் நாளையும் நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் மக்கள் நீதிமன்றங்கள் இன்று நடத்தப்பட்டன. இதற்காக தமிழகத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளை தவிர இதர கீழமை நீதிமன்றங்களில் 354 அமர்வுகள் அமைக்கப்பட்டிருந்தது. கோவிட்-19 காரணமாக உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளையில் மக்கள் நீதிமன்றம் இன்று நடைபெறவில்லை என்று மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான திரு ராஜசேகர் கூறினார். இன்றைய அமர்வுகளில் 1,79,000க்கும் கூடுதலான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. தமிழகத்தில் இன்று மேலும் 1,296 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்ததன் மூலம் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,75,602 உயர்ந்துள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேலும் 1,218 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் அதன் எண்ணிக்கை 7,97,693 உயர்ந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 13 பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் மொத்த எண்ணிக்கை 11,883 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 345 பேருக்கும், குறைந்தபட்சமாக கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் தலா ஒருவருக்கும் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நடப்பு கரீப் பருவத்தில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதில் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக 70,000 கோடி ரூபாய்க்கும் மேல் வழங்கப்பட்டதன் மூலம் இதுவரை சுமார் 40,53,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மொத்தம் 372 லட்சம் டன் அளவிற்கு இதுவரை நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து மட்டும் 202 லட்சம் டன் அளவிற்கு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கார்கில் மாவட்டம் மற்றும் லே பகுதியில் பரவலாக பனிப்பொழிவுடன் மழை பெய்தது. சோனாமார்க், ஜோசில்லா, திராஸ், சான்ஸ்கர் பகுதிகளில் பனிப்பொழிவு தொடரும் என்றும், எனினும் அதிக அளவிலான மழை அல்லது பனிப்பொழிவு வரும் 20ஆம் தேதி வரை இருக்காது என்றும் ஸ்ரீநகர் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானில் அமைக்கப்பட்டு வரும் சாபகார் துறைமுகத்தை இந்தியா, ஈரான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் கூட்டாக பயன்படுத்துவது குறித்த செயற்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போக்குவரத்திற்காக சாபகார் துறைமுகத்தை உஸ்பெகிஸ்தான் பயன்படுத்த முன்வந்துள்ளதை இந்தியா வரவேற்பதாக கூறியுள்ளது. இப்பகுதியில் வர்த்தகர்களுக்கு பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் மற்ற மத்திய ஆசிய நாடுகளும் சாபகார் துறைமுகத்தை பயன்படுத்த ஆர்வம் காட்டி வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜார்ஜியாவின் எக்காட்டரின் கார்கோட்ஸ் இணை பட்டம் வென்றது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 3-6, 10-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் காஜா ஜுவான், ஸ்பெயினின் ஆலியோனா போல்சோவா இணையை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இந்திய தொழில் முனைவோர்கள் சர்வதேச அளவில் போட்டியிடும் திறன் கொண்டவர்களாக திகழ்வதாக பிரதமர் கூறியுள்ளார். தரமான மருத்துவக் கல்வியை உறுதி செய்வதை மத்திய அரசு முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். வேளாண் துறை மற்றும் விவசாயிகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜார்ஜியாவின் எக்காட்டரின் கார்கோட்ஸ் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.